அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்றைய கூட்டு தியானத்தை நாம் ஆரம்பிப்போம். ஸ்ரீ மாதாஜியை வணங்கி இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். இரு கைகளும் மடியில், கவனம் தலை உச்சிக்குழியில். சிறிது நாம் எம்மை கவனிப்போம், உள்ளாய்வு செய்வோம். மனம் அமைதியாக இருக்கின்றதா? கவனம் அமைதியாக தலை உச்சிக்குழியில் இருக்கின்றதா? குண்டலினி அன்னை எங்கு இருக்கின்றார்? எனது உடல் முழுவதும் அமைதியாக இருக்கின்றதா? எங்காவது உபாதைகள் தெரிகின்றதா? எனது உள்ளம் மனம் அமைதியாக இருக்கின்றதா? தியானத்துக்கு தடையாக இருக்கும் அனைத்தையும் நாம் சரணாகதி செய்து விடுவோம். இந்த அமைதி நிலையில் குண்டலினி அணையை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை மெதுவாக ஒரு முடிச்சு, கையை மெதுவாக கீழே கொண்டு வந்து, இரண்டாவது தடவை 2 முடிச்சு, கையை மெதுவாக கீழே கொண்டு வந்து, மூன்றாவது தடவை 3 முடிச்சுகள் போட்டுக்கொள்வோம். கையை மெதுவாக கீழே கொண்டு வந்து கவசம் இட்டுக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவத்சாகரம், இருதயம், விசுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரம். நமது இரு கைகளிலும் நுண்ணதிர்வுகள் சமமாக உணரக்கூடியதாக இருக்கின்றதா என்று பார்ப்போம். இப்பொழுது முதலில் உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்து சமநிலைப்படுத்துவோம். சமுத்திர தேவரை நாம் வேண்டிக் கொள்வோம். எமது இரு கால்களையும் உப்பு நீருக்குள் வைக்கும்.
எமது இரு கைகளையும் பூமி தாயை நோக்கி வைப்போம். பூமி தாயே, எமது நாடிகள், சக்கரங்கள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தி தாருங்கள். இப்பொழுது எமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். வலது கை பூமியிலே இருக்கட்டும். எமது இடது நாடியை தூய்மைப்படுத்துவோம். தாயே, எமது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். அமைதியாக எமது இடது கை 5 விரல்களையும் அவதானிப்போம். இதயபூர்வமாக வேண்டுவோம். தாயே, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். ஐந்து விரல் நுனிகளையும் அவதானிப்போம். ஸ்ரீ நிர்மல கணேஷ மந்திரம் சொல்லுவோம். ஓம் त्वामेव साक्षात् श्री निर्मला गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. மாதாஜி, உங்கள் அருளால் நான் குழந்தை உள்ளத்தோடு இருக்கின்றேன். தூய்மையாக இருக்கின்றேன். எனது இடது நாடியில் தூய விருப்பத்தை நிலைநாட்டி தாருங்கள், ஒளியூட்டி தாருங்கள். வேண்டாத ஆசைகள் முழுவதையும் அகற்றி தூய விருப்பத்தை மட்டும் எனக்கு தந்தது. எனது கவனம் முழுவதும் தூய விருப்பத்தில் இருக்க ஆரம்பி.
மகிழ்ச்சி என் இருதயத்தில் எழுந்தருளுங்கள். எனது ஆத்மாவை ஒளியூட்டி தாருங்கள். நான் ஒரு தூய ஆத்மா, தூய விழிப்புணர்வாகும். இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வந்து இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனக்கு எனது கவனம், எனது மனம், உடல் தொழிற்பாடுகள் அனைத்திலும் நல்லொழுக்கத்தை தந்தருளும். எனது கவனத்தை தூய்மைப்படுத்தி தரும். இப்பொழுது இடது கையை பூமியில் வைப்போம். வலது கை மடியில். ஸ்ரீ மாதாஜி, நீங்களே எனக்குள் இருக்கும் அனைத்து தீய சக்திகளையும் அழித்து எனது நன்மையை பாதுகாக்க. எனக்கு வழியில் இருந்து என்னை பாதிக்கும் அனைத்து தீய சக்திகளையும் ஒழித்து எனது நன்மையை பாதுகாப்பவர் நீங்களே. நான் ஒரு தூய ஆத்மா. ஸ்ரீ கார்த்திகேய மந்திரம் சொல்லுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री कार्तिकेय साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः.
இப்பொழுது எமது இடது கையை எமது கல்லீரலில் வைப்போம். வலது பக்க மேல் வயிற்று பகுதியில். இதில் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, எனது கல்லீரலுக்கு வாருங்கள். எனது கல்லீரலை முழுமையாக சீர் செய்து எனது கல்லீரலின் அனைத்து தொழிற்பாடுகளையும் சீரமைத்து தாருங்கள். சிறிது நேரம் நமது இடது கை கல்லீரலின் மேல் நாம் வைத்திருக்கின்றோம். அந்த இடத்தில் நடைபெறுவதை கவனிப்போம். நமது கல்லீரலின் அனைத்து தொழிற்பாடுகளையும் சீரமைத்து நமது கல்லீரலை பாதுகாப்பவர் ஸ்ரீ முகுதேஸ்வரி சக்தியாகும். எனவே அந்த மந்திரத்தை நாம் சொல்லுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री मुकुटेश्वरी माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः. இப்பொழுது நமது இடது கையை மடக்கிக் கொண்டு வருவோம். இரு கைகளையும் அவதானிப்போம். நமது சுவாசத்தை சஹஸ்ராரா மூலமாக, உச்சிக்குழி மூலமாக மூலாதார சக்கரத்துக்கு கொண்டு செல்வோம். நடுநாடி வழியாக மூலாதார சக்கரம். மூலாதார சக்கரத்தில் சிறிது அமைதியான தியானம். பின்பு காற்றை வெளிவிடுவோம். இப்பொழுது சஹஸ்ராரத்தில் சிறிது நேரம் அமைதியாக தியானிப்போம். மீண்டும் ஒரு தடவை நன்றாக மூச்சை சஹஸ்ரார வழியாக உள்ளிழுப்போம். மூலாதாரத்தில் அமைதி. காற்றை வெளியிடுவோம். சஹஸ்ராரத்தில் அமைதி. மீண்டும் ஆழமான ஒரு மூச்சை முழு கவனத்தோடு சஹஸ்ராரத்தில் முழு கவனத்தோடு மூலாதாரம் வரை உள்ளெடுப்போம். மூலாதாரத்தில் அமைதியை உணர்வோம்.
பின்பு மெதுவாக வழிவிட்டு சாரத்தில் சிறிது நேரம் அமைதியை உணரவும். எமது மூலாதார சக்கரத்தின் இருப்பிடம் தலையில் எமது பிடரியாகும். எனவே சிறிது நேரம் எமது கவனத்தை பின்பக்க பிடரி நடு பகுதியில் கவனத்தை வைப்போம். அதன் அமைதியை உணர்வோம். இப்பொழுது எமது வலது கையை சஹஸ்ரார சக்கரத்துக்கு மேல் 2-3 அங்குலம் வைத்து சிறிது கவனிப்போம். எமது தலை உச்சிக்குழி முழுமையாக தளர்வடைவதை அவதானிப்போம். எமது எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகள் அனைத்தையும் சரணாகதி செய்து முழுமையாக சரணடைவோம். ஸ்ரீ மாதாஜி என்னை தியான நிலைக்கு எடுத்து செல்லுங்கள். எம்மை முற்றாக சிரமமின்றி எம்மை முழுமையாக வழிப்படுத்தி சிறிது நேரம் அவதானிப்போம். இப்பொழுது வலது கையை மடிக்கு கொண்டு வந்து இடது கையால் அவதானிப்போம். இப்பொழுது எமது இடது கையை மடிக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ கணேஷ ஆதரவு சேஷம் கேட்போம். ஸ்ரீ கணேஷ ஆதரவு சேஷம்
முழு கவனத்தையும் சஹஸ்ராரத்தில் வைத்து அங்கிருந்து கொண்டு நமது முள்ளந்தண்டடிப்பாக மூலாதாரம் மற்றும் நமது பிடரி மூலாதார சக்கரம் அதில் கவனம் மூலமாக அதை அவதானிப்போம். மூலாதார சக்கர கணேஷா ஆதரவு சேஷத்தின் நுண்ணதிர்வுகள் அங்கு வேலை செய்ய விட்டு விடுவோம். எண்ணங்கள் வருமாயின் வலது கையை நாம் சஹஸ்ராரம் தலை உச்சி குளிக்கும் மேல் ஒரு 2-3 அங்குலம் நாம் வைத்துக் கொள்ளலாம். நமது வலது கை உள்ளம் கையை नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हरतासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुः त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीं पूर्वमुच्चार्य वर्णादीं तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादः सन्धानं संहिता सन्धिः स्वैषा गणेशविद्या गणकऋषिः
निजृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुरहस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते अस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। இப்பொழுது நாம் நமது கவனத்தை மூலாதாரத்திலிருந்து சுவாதிஸ்தானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆகிய சஹஸ்ராரத்துக்கு முழுமையாக கொண்டு வருவோம். அங்கு முழுமையாக நமது கவனத்தை வைத்து ஸ்ரீ மாதாஜியின் அருள் உரையை கேட்போம். அந்த அருள் உரை மூலமாக நம்மை முழுமையாக தூய்மைப்படுத்த நாம் ஸ்ரீ மாதாஜியிடம் நம்மை விட்டு விட்டோம். ஸ்ரீ மாதாஜி தியானம் பற்றி, இரு வகையான தியானம் பற்றிய இந்த உரையை நாம் கேட்போம். Two types, where one is the meditation where
We can call it the antarmana, that we meditate inside ourselves to see for ourselves what's wrong with us and how we have to correct, what we have to do about it. And another is bahirmana, is outside. How we have to live outside. You have to have a discipline which is not imposed on you, but very happily which you have accepted and have imbibed. For any art, say in India, I don't know here, but you have to put yourself into a rigorous training to achieve any height. You cannot haphazardly move about it. You cannot take just easily everything. In Sahaja Yoga, there is no tapascharya, there is no penance for you. All blessings. But one should not get lost with those blessings if you have to really get into yourself in its full depth. So for the antarmana, it is important that you all should meditate morning and evening every day. Is alright even if you do not brush your teeth, but you must meditate. It's an important thing. That is the reason I find that in the West people go on catching, again cleaning, again catching. Every time I come find somebody is suffering from either for some sort of a conditioning or say some sort of a badha, or sometimes it's ego or something. It comes and goes. It is not something that is detached permanently. As we have to take our bath every day, we have to wash ourselves every day. In the same way, we have to wash ourselves within. So meditation is the antarmana tapaha, as you can call it. But it's not such a tapaha. You don't have to go to Himalayas and sit there. You have to just do this meditation early in the morning. In the Sahaja Yoga system, I would say the best that is working out is in Germany and in Austria. These two. And also England, but not to that extent. I would say these two are working out the best. And thirdly, in Rome. They too have ashrams of the same kind. But for them, it is very important to achieve the heights of Sahaja. Absolutely, nothing is more important. Invariably, in all these ashrams, I have seen people get up at 4 o'clock. I also get up every day at 4. Then I may sleep later on, but at 4 o'clock I am up. They take their baths, get ready for the pujas, and then sit down and do about 5-10 minutes puja of the photograph, and then meditate. Then they go and have some breakfast or something. Then when they come home from work, also they sit down together to meditate. That's the collective part of it. Or discuss whatever is to be done, about how are we to propagate Sahaja Yoga. They just talk about Sahaja Yoga. Or they decide what should be done, what is the best way to solve the problems of Sahaja Yoga. And then in the night before sleeping, invariably, all of them, one and all, even children before sleeping, soak their feet in the water, sit for meditation and sleep. But once you start getting up in the morning, you'll get the habit and then you sleep early.
then you can sleep early. Getting up in the morning really will help you for the whole day. So start this kind of a practice. You must meditate every day. And this is the reason why I find people, whenever I come, they're again got something gone wrong. This is wrong, that is wrong. They're caught up here and there. Why should you? Day by day you must rise. Day by day you should be at a much higher state. And this new breeding has to come within us, that we are Sajogis. And we are not here only just to have good food and to have nice time or nice meetings, but we are here to become those unique personalities which are required to raise the humanity to a higher state. So you have to be now responsible for yourself. You have to look after yourself. And you have to tell yourself, Mr. So-and-so, Mrs. So-and-so, please now behave yourself. Otherwise, Sahaja Yoga is lost to you. It's not going to help you much. We might increase in quantity, but quality-wise will be missing. And one attack of negativity can finish such a quantity that we think is too much. It has happened once. So now all of you must develop that dedication to yourself to find out what's your problem and how you have to correct. If it is done every day, I can assure you, you will have no problem of any kind. Your thoughts will stop, your problems will be solved, and you'll have no catches at all because you've washed them off. But if you leave them on your being, then they grow and they become big. So there should be no lethargy as far as meditation is concerned. But joyfully you'll start doing after some time. You won't be happy if you have not done it. But in the beginning, you will have to goad yourself and tell yourself that this body has to be cleaned. But more than that body, this mind and intellect, both of them are to be correct. To be an instrument of God, you have to be perfect. Perfect personality. Otherwise, we may not be able to communicate the message of Sahaja Yoga in the proper way. So our instrument has to be perfect to manifest Sahaja Yoga. If it is not, all the defects can have double effects. Like first, it will affect you. You can never feel the full advantage of Sahaja Yoga. And second, it will affect the people who will meet you. And gradually they'll find out there's something wrong with you. Some sort of subdued madness, they'll say, this Sahaja Yoga is. Because I don't find anything great about this man. He's halfway here, halfway there. Once you start getting deeper into your being, you'll be amazed that you can develop such capacities that you will be amazed at yourself. Of course, there are blessings, there are miracles. But think of your own capacities. What are your capacities? All the time. It is not you should say, now I'm all right. You should not say that I am perfect. You should not say, now I'm a Sahaja Yogi. Never, never think like that.
The moment you start thinking you are perfect, you are finished. When there is complete understanding of yourself and complete understanding of these vibrations, then only you can handle them properly. All this knowledge is for you. Is absolutely free, as you know, and all this mastery can be yours. So today I have really thought of telling all of you that you have to develop the depth within yourself. And if you cannot develop that depth, then you are still a mediocre. So you are not achieving all this for your real life. You achieving it because you are a seeker and now you have become a surgeon. So it is to be understood that it's not something like a advantage in money wise or something that I have to have a power, this, that. Because if you do not meditate, your attention will go to such things. So now what you have to do is to, at the very first shot when you get up in the morning, you first say that, let me see what is my responsibility as a surgeon. After some time you start enjoying it because it will give you such tremendous powers, such tremendous experience. So if you really do the antarmana, if you really see inside yourself while meditating, you see yourself, your chakras and all that, and then you find out this introspection. Why am I like that? Just separate from yourself. See for yourself. Why am I like that? Why I did like this? Why do I think like this? Who am I? These questions, when answered, you will know all your worth, your value. I do not know how much I should stress, how much more is needed to stress the importance of meditation every day. Like these advertisements you see every day, they just go on bombarding on your head and buy this, buy that, buy. It acts. In the same way, you have to every day bombard yourself. Now, meditation, get to meditation, get to meditation. In the same way, unless and until you cleanse yourself every day, you will not know what's wrong with you. I hope you'll pay full attention to what I have said. With full attention on your inner being, projecting out, like a witness to yourself. Now, at the end of the day, we should find out what good things I have done for Sadhu. Also, we can find out how I have been not up to the point in Sadhu. If it could be done, you find out how far I have gone with these powers to spread Sajoga, how far I can go. But the way, you see, you go on developing deep.
And you will be amazed the deeper you go. You won't show off. You won't show off. You just emit. Like, now we are here to gain our spirituality, not to gain money, not to gain positions, powers, nothing. We are here to gain our spirituality, and in that spirituality it's all there. All the satisfaction, everything is there. ஸோ இந்த உரையில் ஸ்ரீ மாதாஜி இரு வகையான தியானங்கள் பற்றி கூறினார். ஒன்று காலை மாலை உள்முகமான தியானம், மற்றது வெளிமுகமான தியானம். அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நாம் எவ்வாறு நடக்கின்றோம், எமது எண்ணங்கள் செயல்கள் எவ்வாறு இருக்கின்றது, எமது உள்ளிருந்து நாம் தியானம் மூலம் நாம் வளர்ச்சி அடைகின்றோம். அந்த வளர்ச்சி வெளியில் எமது எண்ணத்திலும் நடத்தையிலும் வெளிப்படுகின்றதா, அது வெளிப்புறமான தியானம். இப்பொழுது இன்னொரு சிறிய உரையை நாம் கேட்போம். சிரமமின்றிய தியானம். நாம் சுத்திகரிப்பு செய்கின்றோம், நமது சக்கரங்களை சுத்திகரிக்கின்றோம், நாடிகளை சுத்திகரிக்கின்றோம், மற்றும் பல வகையான ஆரோக்கிய குறிப்புகளை பின்பற்றுகின்றோம். இவை அனைத்தும் எம்மை தியான நிலைக்கு எடுத்து செல்வதற்கு இந்த சுத்திகரிப்பு முறைகள், ஆரோக்கிய முறைகள் எமது தேவைக்கேற்ப நாம் செய்து கொள்கின்றோம். அனைத்துக்கும் மேலாக முயற்சியின்றிய தியானம் அது எவ்வாறு என்பதை நாம் இந்த ஸ்ரீ மாதாஜியின் உரை மூலம் கேட்போம். அது எமது மன உறுதி, எமது willpower, எமது தூய விருப்பம், குண்டலினி சக்தி மூலமாக இலகுவாக முயற்சியின்றி நாம் தியான நிலைக்கு செல்லும் அந்த நிலை பற்றி ஸ்ரீ மாதாஜி ஆற்றும் ஒரு சிறிய உரையை கேட்போம். Life. In the same way, the vibrations are coming, they are radiated. What you have to do is to expose yourself to it. The best is not to put in any effort. Don't worry at what point you have a problem.
Say many people during meditation have seen if they catch somewhere, they go on looking out. You just don't have to worry. You just let it go. And it will work by itself. It's going easy. So, you don't have to put in any effort. This is what meditation is. Meditation means exposing yourself to God's grace. Now the grace itself knows how to cure you. It knows how to mend you, how to settle down itself into your own being, keep your spirit kindled. It knows everything. So you don't have to worry as to what you have to do, or what name you have to take, what mantras you have to do. In meditation, you have to be absolutely effortless. See, expose yourself fully. And you have to be absolutely thoughtless at that time. Supposing you, possibility, you may not be thoughtless. At that time, you have to just watch your thoughts, but don't get involved into them. You will find gradually, as the sun rises, the darkness goes away, and the sun's rays go into every crevice and every part and makes the whole place lighted. In the same way, your being will be completely lighted. But if you put in an effort that time, or try to stop something within you, or try to give it a bandhan, it will not. Effortlessness is the only way to meditation. But you should not be lethargic about it. You should be alert and watching. The other side could be people just doze off. No. You have to be alert. If you doze off, nothing will work. That's another side of it. If you are lazy about it, nothing will work. You have to be alert and open, absolutely aware, completely effortless, absolutely effortless. If you are absolutely effortless, meditation will work the best. Don't think of your problems at all, whatever chakras you have, anything. Just expose yourself. See, when the sun shines, all the nature exposes itself to the sun and receives the blessings of the sun effortlessly. It doesn't put in any effort. It just receives itself. When it receives the sun's rays, then the sun's rays start acting and activating. In the same way, the all-pervading power starts working. You are not to maneuver it. You are not to do anything about it. Just be effortless. Absolutely effortless. Don't take any names. Do not bother if your raga is catching, this is catching, that is catching. It is working out. It will go on working as long as it can, and it will do the miracle that it has to do. You don't have to worry about it. It knows its job. But when you put in an effort, actually you create a barrier for it. So no effort is needed. Be absolutely effortless and say, let it go, that's all. No mantras to be chanted. In case you find it's impossible, then you can take my name. But there is no need even. When you put your hand towards me, that's the mantra, sufficient. This gesture itself is the mantra. You see, there is no need to say it more, but the thought, the mind, the emotion should be that we have not spread our hands to that. And it should work. When this emotion is absolutely complete, there is no need to say any mantra. You go beyond it. So one has to be absolutely effortless. Absolutely effortless. That is what it is.
Meditation is for your own asset. It's for your own capital gains that you have to have. But once you get into it, you also achieve your powers. Like you become a governor, you get the powers of the governor. At this time, you don't have to think about anybody else. You're not to put your attention to anybody else, but just receive it. Just receive it. Do not think of any other problem, but that you have to be effortless. Absolutely effortless. It would work best on the people who are just receiving. You have problems, that's why you are here. But you cannot solve them. They have to be solved by divine power. This must be understood fully, that we cannot solve our problems. It is beyond us to solve our problems. So, leave it in the hands of the divine power and expose yourself effortlessly, absolutely effortlessly. Sit in comfort and properly with both the feet on the ground, with both the hands. Relax like this. Be comfortable. You should not be uncomfortable at all. Be very comfortable. Because you have to sit for quite some time. And you try to put your attention to me within yourself, if you can, to my Kundalini, if you can. You can come into my Kundalini, everything will be done. Just like this, the hand should be like this straight. So effortlessness is the key word. Absolutely effortlessly. Whether you are meditating before me or before my photograph. நாம் மிகவும் வசதியாக அமர்ந்து இரு கைகளையும் ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்துக்கு நேராக நன்றாக விரித்து வைத்து எந்த முயற்சியுமின்றி நம்மை முழுமையாக வெளிப்படுத்தி முழு கவனத்தையும் சஹஸ்ராரத்தில் வைத்து ஸ்ரீ மாதாஜியின் அன்பு அலைகள், அதாவது பரம சைத்தன்யம், நுண்ணதிர்வுகள் தமக்குள் தானாக சென்று வேலை செய்ய நாம் விட்டுவிடுவோம். சிறிது நேரம் அமைதியான நிலையில், இந்த தியான நிலையில் நம்மை முழுமையாக வெளிப்படுத்தி ஸ்ரீ மாதாஜியின் முன்னால் அமருவோம்.
நாம் எமது கவனத்தை ஸ்ரீ மாதாஜியின் ஆதி குண்டலினிக்கு நாம் எடுத்துச் செல்வோம். அங்கு அமைதியாக சரணாகதி நிலையில் சிறிது நேரம் தியானிப்போம். நமது எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகள் அனைத்தையும் நம்மால் தீர்த்து வைக்க முடியாது. தெய்வீகமே அனைத்தையும் செய்கின்றது. நாம் ஒன்றும் செய்வதில்லை. இந்த ஒரு அருமையான ஒரு உரிமை, அன்பான உரிமை நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. நாம் அனைத்தையும் முழுமையாக சரணாகதி செய்து தெய்வீகத்திடம் முழுமையாக சரணடைந்து உண்மையான மன ஆறுதல், பாதுகாப்பு, அன்பு, கருணை, முழு ஆசீர்வாதத்தையும் பெறும் உரிமையை பெற்றவர்கள் நாம். எனவே முழுமையான சரணாகதி நிலையில் ஸ்ரீமாதிஜியின் ஆதி குண்டலினியில் தமது கவனத்தை வைத்து தியான நிலையில் இருப்போம்.
what boiled eggs do to your body? இப்பொழுது எமது இதயபூர்வமான முழு நன்றி உணர்வை ஸ்ரீ மாதாஜிக்கு தெரிவிக்கும் முகமாக ஒரு பாடலை கேட்டு இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம்.
இப்பொழுது ஒரு சிறிது நேரம் தியானித்து குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் விட்டுக்கொள்வோம். இப்பொழுது குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் விட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை ஒரு முடிச்சு போட்டுக்கொள்வோம். இரண்டாவது தடவை 2 முடிச்சுக்கள். மூன்றாவது தடவை 3 முடிச்சுக்கள் போட்டுக்கொள்வோம். இப்பொழுது கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விசுத்தி, ஆக்யா, சாஸ்ரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை நாம் முடித்துக்கொள்வோம். ஃபேஸ்புக் அன்பர்கள், நாம் இப்பொழுது ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றோம்.